தமிழியல் வரலாறை தேடிட்டு இருக்கவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களோட வரலாறையும் தமிழர்களோட நாகரிகத்தையும் தேடி மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறவர் யாரு அப்படின்னா திரு பாலசுப்ரமணியன் அப்படிங்கிற ஒரிசா பாலு சாரை தான் வந்து நம்ம இப்போ இன்டர்வியூ பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். பாலசுப்ரமணியன் எப்படி ஒரிசா பாலுவா மாறினாரு, இந்த வரலாறை நோக்கி எப்படி உங்க பயணம் தொடர்ந்தது, எதனால வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்டையும் நம்ம போய் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதோட உங்களை வந்து நான் தொடர்ச்சியா ஒரு 5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சார். ஏன்னா வெவ்வேறு டைமென்ஷன்ல வெவ்வேறு விதமா நீங்க ஹிஸ்டரி சொல்றீங்க. இதை மாதிரி ஒரே டைமென்ஷன்லயே ஹிஸ்டரியில டிராவல் ஆகாம வெவ்வேறு கோணத்துல ஹிஸ்டரி நம்ம டிராவல் பண்ணணும். நம்ம மெயினா வந்து நம்ம கோவில், கல்வெட்டு, அப்புறமா வாய்மொழி கதைகள், இல்ல புராணங்கள், இதிகாசங்கள்ல இருக்கக்கூடிய வரலாறு, அது இல்லாம சங்க காலத்துல இருக்கக்கூடிய சங்ககால லிட்ரேச்சர்ல இருக்கக்கூடிய வரலாறு, இதெல்லாம் இல்லாம ஜியாகிரபிக்கல் ரீதியா ஏன் ஹிஸ்டரியை தேடணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கங்க. அடிப்படையில் நான் பிறந்தது திருச்சி உறையூர், ஆனால் வளர்ந்ததுலாம் விழுப்புரம் பகுதியில். விழுப்புரம் பகுதியிலேருந்து சென்னைக்கு நான் 6வது படிக்கிறப்ப குடியேறேன். அப்போ என்னை எல்லாரும் கிராமத்துலேருந்து வந்தவன்னு கிண்டல் பண்ணுறாங்க. நான் வீட்டில் போய் அழுவுறேன். அப்போ எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, நீ ஏன்டா அழுவுறான்னு இந்த மாதிரி திட்டினாங்க, விழுப்புரம் காட்டான்னு திட்டினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ விழுப்புரத்தில் வளர்ந்தடா, ஆனால் நீ பிறந்தது கரிகாலனுடைய தலைநகரம் சோழ பேரரசான உறையூரில் பிறந்தடா. இப்போ வேணால் திருச்சிக்குள்ளே உறையூர் சின்ன பகுதியாக இருக்கலாம்னா, ஒரு காட்டில் உறையூர் மிகப்பெரிய நகரம்டா, உலகத்தையும் இணைச்ச ஒரு நகரம்டா சொல்லி தன்னம்பிக்கை ஊட்டினாங்க. அது அடுத்த நாள் என்னை திட்டின பசங்களோட சண்டை போகிற அளவுக்கு எனக்கு உருவாச்சு. அந்த சமயத்துலேருந்தே நான் வரலாறு படிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு சிறு வயதில் நூலகம் போகிற பழக்கம் எங்கள் அப்பா நான் உருவாக்கினார். பாட்டி நிறைய கதை சொல்லுவாங்க. பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்லேருந்து சாண்டில்யன்லேருந்து உங்களுக்கு கோவிமணி சேர்க்கலேருந்து எல்லா வரலாற்று நூலும் எங்கள் பாட்டி, எங்கள் பெரியம்மா லட்சுமிகாந்த் அம்மா வச்சுப்போ இவங்க தான் அவங்க ஒரு பாட்டி சூழல்லையும் பெரியம்மா சூழலையும் வளர்றதால வரலாறை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்தது. சேர சோழ பாண்டியர்கள் பெருமையோடையும், அதே மாதிரி கனக விஜயர் முடிதனை கொண்டு கலினை வைத்தான் சேரமகன், இமயத்தில் மீன் கொடி பாண்டியர் சுட்டு, அதெல்லாம் ஒரு எழுச்சி உருவாக்குறது. ஏன்னா நாங்கள்லாம் படித்த காலத்தில் கிட்டத்தட்ட சினிமா சூழலில் வளர்ந்தவங்க, படித்த சூழலில் வளர்ந்தவங்க. இது வந்து பிரம்மாண்டமாக போய் இலக்கிய வடிவில் போய் 10வது வகுப்பு வரைக்கும் நான் அரசு பள்ளியில் படித்ததால் தமிழை நல்லா உள்வாங்கிக்கிட்டு, தமிழ் சொற்களை உள்வாங்கிக்கிட்டு, ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்களாம் புலவர்கள். அந்த சூழலில் நான் வந்து ஒரிசா போகிறேன். ஒரிசா போகிற சமயத்தில் என்ன ஆகுனா, ஒரு தனிமையாக போனவனுக்கு அங்கே கலிங்க மன்னன் காரவேலன் கல்வெட்டை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. கலிங்க மன்னன் காரவேலன்லாம் தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 168 இந்தியாவோட மிகப்பெரிய பேரரசா அசோகருக்கு இணைய இருந்தவர். அவன் 1300 வருஷம் ஒத்துமையாக இருந்த திரமிழ சங்கமத்தை பற்றி பேசுகிறான். பாண்டியர்கள் கொடுத்த பரிசுகளை பேசுகிறான். அதே மாதிரி ஆவா என்ற மன்னனை முறியடித்து அந்த பித்ருண்டா கடற்கரை நகரத்தை பிடிச்சதை பற்றி பேசுகிறான். இது பிரம்மாண்டாச்சு. அதே எப்படி தமிழர் வரலாறு ஒரிசாவில் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வந்து ஒரிசாவில் மகேந்திரகிரி மலையில் சோழனுடைய தமிழ் கல்வெட்டை பார்த்தோம். அதுவும் வியப்பாச்சு. 2000 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஊரில் வந்து அதுவும் விமலாயத்தினை கலங்கருத்து என்ற ஒரு தமிழ் சொல்ல பார்க்குறப்ப புல்லரிக்கும். அதே மாதிரி பூரி கோயிலில் இருக்க தமிழ் கல்வெட்டு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரமாணம். அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப தமிழ் வரலாறு தெரியும். இதுதான் என்னை வந்து இலக்கியத்துலேருந்து, வரலாற்றுலேருந்து, தொன்மத்துலேருந்து, அதே மாதிரி ராமாயணம் படிச்சிங்கன்னா அதில் வந்து மகேந்திரகிரியிலேருந்து அனுமன் போகிற வழியில் அவனுடைய தெற்கு பக்கம் இருக்க கபாடபுரத்தை பார்க்காத பாண்டியனுடைய இடம் சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் ராமாயணம் படித்தா அது தமிழ் வரும், மகாபாரதம் படித்தா தமிழ் வரும். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் காலத்தில் வந்து அவன் வந்து மலையஸ்துவ பாண்டியனுடைய மகள் சித்தராங்கிய மனம்தான் செய்யும். அது எங்கேயோ வடக்கில் பகுந்த பகுதி வரலாற்று தமிழ் வருது. அதே மாதிரி கிரேக்க வரலாற்று தமிழ் பற்றி பேசியிருப்பாங்க, சீன வரலாற்று தமிழ் பற்றி பேசியிருப்பாங்க. அது இல்லாமல் சுமேரியா என்ற ஊருன்ற இடத்துல இருக்கக்கூடிய நகரங்கள் வந்து தமிழ் இருந்தது. இதெல்லாம் எனக்குள்ள ஒரு பிரம்மாண்டத்தை வச்சு அது நான் இங்கேருந்து புலம்பெயர்ந்து ஒரிசா போய் ஒரிசாவில் இந்தியா முழுக்க சுற்றி வந்தேன். ஒரிசாலேருந்து ஜெய்சால்மேர், பிகானீர், காஷ்மீர், லே, அதே மாதிரி மணிப்பூர், அசாம், மேகாலயா, திரிபுரா, அங்கெல்லாம் தமிழ் வரலாறு கேட்டப்போ தான் தமிழ் என்பது வெறும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மொழி இல்லை, இது ஒரு உலக மொழின்னு சொல்லி தான் வரலாற்றில் ஆர்வம் வந்தது. இதை தொடர்ச்சியாக தான் வந்து பாலசுப்ரமணியன்றவன் 2005 காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் டெம்பிள் கிளீனர்னு ஒரு குரூப் இருந்தது. அப்புறம் பொன்னியின் செல்வன் வரலாற்று பேரவை குரூப் இருந்தது. அப்புறம் மின் தமிழ்னு ஒரு குரூப் வந்து இவங்க மூலம் வரப்போ என்னை கலிங்கா பாலன்னு கூப்பிட்டாங்க. 2009 நான் இங்கே திரும்பி வந்துட்டேன். திருப்பி 20 வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் சென்னைக்கு திரும்பி இங்கே கிருகம்பாக்கம் இடத்துக்கு வந்துட்டேன். அப்போ வந்து கலிங்கா பாலன் கூப்பிட்டு எல்லாம் ஒரிசா பாலன் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் வந்து பாலசுப்ரமணியன் ஒரிசா பாலன். ரைட். இப்போ தமிழ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இருக்கக்கூடிய ஒரு சின்ன பரப்பளவு தான் தமிழா இருந்ததா, தமிழ்நாடா இருந்ததா, இதை பத்தி நீங்க சொல்லுங்க.
தமிழ்நாடு என்பது ஒரு அகண்ட தமிழ்நாடு. இப்போ இருக்க 1956 சொன்ன மெட்ராஸ் ஸ்டேட்டு, 1969 சொன்ன தமிழ்நாடை வச்சுக்கிட்டு ஒரு பண்டைய தமிழ் வரலாறை நம்மளால் ஆய்வு பண்ண முடியாது. ஏனென்றால் வான்தோய் இமயம் முதல் தென்குமரி வரைன்னு சொன்ன ஒரு ஒரு பரப்பு, அதே சமயத்தில் 3 கடல் சூழ்ந்த ஒரு பரப்பு, குடதிசைன்னு சொல்லி கிட்டத்தட்ட பாரசீகத்து வளைகுடாவில் இருக்கக்கூடிய அகரம்ன்ற ஊர் வரைக்கும், குவைத் பக்கத்தில் இருக்க அகரம்ன்ற ஊர் வரைக்கும், இந்த பக்கம் குணக்கடல் சொல்லக்கூடிய தென்பாலி துறைமுகம் வரைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பரப்பு. தெற்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்க குமரி வரைக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய பரப்பாக இருந்த தமிழகம் இப்போ வரலாற்று கால சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடாக இருக்குது. இதே கூட ஒரு காலத்தில் ஒரு 5 பிரிவாக இருந்திருக்கு. ஒரு பக்கம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, கொங்கு நாடு, திரையர் நாடு, இந்த 5 பகுதியாக இருந்திருக்கு. இது கூட இப்போ நம்ம இருக்கிற பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த பகுதி அடையாறு ஆற்றங்கரையுடைய அருகில் உள்ள பகுதி, மிக தொன்மையான பழங்கற்கால நாகரிகம் கொண்ட பகுதி. இப்போ நம்ம இருக்கிறது பல்லாவரம் பகுதியில் இருக்கோம். இந்த பகுதியில் வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மில்லியன் to 1.7 மில்லியன் சொல்லக்கூடிய விலங்குகள் அல்லாத மாந்தர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. கற்கால நாகரிகம், பழங்கற்கால நாகரிகங்கள் விடுவீங்க. அதோட கல் கோடாரிகளை வணிகம் செய்தது மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்ட்ரின்னு சொல்லக்கூடியது ஜமீன் பல்லாவரத்தில் தான் முதல்ல ராபர்ட் ப்ரூஸ்போர்ட் கண்டுபிடிச்சி இன்னைக்கு சாந்தி புக்கெலாம் உலகம் முழுக்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வரலாறு கொண்ட ஒரு தமிழர் வரலாற்றில் நம்ம ஒரு அங்கமாக இப்போ இருக்கோம். இதில் என்னென்னா மிக முக்கியம் என்னென்னா, இது உலகத்துக்கே கல் கோடாரியை வணிகம் செய்த ஒரு இடம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பக்கத்தில் திருநீர்மலை இருக்குது. இந்த சென்னைக்கு 8ஆம் நூற்றாண்டில் இதுக்கு பேர் புலியூர் கோட்டம் பேர், பக்கத்தில் ஆமூர் கோட்டம், பக்கத்தில் பெருங்கலூர் கோட்டம், அப்புறம் படுவூர் கோட்டம். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம இங்கே இருக்கோம். இந்த தமிழ், அதாவது நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழ், இந்த தமிழுக்கு எத்தனை வயசு? இது இப்படி இத்தனை வருஷமா தமிழ் இருக்கு, இந்தந்த இடத்துல தமிழ் டிராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? மொழியே இல்லாத காலம் 1.5 1.7 மில்லியன் விலங்குகளாக மாந்திரணும். அந்த வரலாறை நீங்கள் அப்படியே 1.5 மில்லியன்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஐசேஜெல்லாம் கடந்து வந்திருக்கோம். 3,85,000 வருஷம் முன்னாடி மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்ட்ரி நாகரிகம், சாந்தி போப்பு ஆராய்ச்சி. அப்புறம் 70,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தி இருந்த மனிதர்களுடைய உருவம், இதெல்லாம் கணக்கில் கடந்த 18,000 வருஷம் முன்னாடி ஐசேஜில் தான் இன்னி வரலாறு உலகம் முழுக்க பேசுகிறாங்க. அப்போ இந்த வரலாறு வெறும் மொழி சார்ந்த நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்றைய வழக்கில் இருக்க தமிழ், அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனால் வட்டெழுத்து 5ஆம் நூற்றாண்டு தமிழ், அப்புறம் நடுவில் கிரந்தம் வருது, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தமிழை சொல்லுது. அதை நீங்கள் பொதுவாக பிராமின்ற சொல்ல பயன்படுத்தி அது தமிழ் பிராமின்ட்டு நான் என்ன சொல்கிறேன், தமிழின்ற சொல்லே பயன்படுத்துங்க. கிமு 6ஆம் நூற்றாண்டில் புத்தர் வாழ்ந்த காலத்தில் இந்தியாவுடைய 17-18 மொழியில் ஒரு மொழியாக தமிழின்ற சொல்லே பயன்படுத்துகிறாங்க. ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய, அதாவது கிமுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், அதாவது கிபி 3லேருந்து கிமு வரைக்கும் இருக்க கல்வெட்டுகளை ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பானை வீட்டில் இருக்க எழுத்து, கீரடியில் கிடைச்ச எழுத்து, கொடுமணலில் கிடைச்ச எழுத்து, இதெல்லாம் கணக்கில் பார்க்குறப்ப தமிழின்ற சொல்லை பயன்படுத்துங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி தமிழ் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200 இடங்கள் பாறை ஓவியங்கள் இருக்குது. காஞ்சிராஜன், மகேஸ்வரன், நம்ம இவங்க நாராயணமூர்த்தி, நிறைய பேர், பாலமுருகன் ஐயா, நிறைய பேர் தமிழ்நாட்டில் எப்படியோ ஒரு 10 பேர் இன்னைக்கு பாறை ஓவியங்கள். பாறையவங்களுக்கு எழுத்து குறியீடு, கீழ்வாளையருக்கு எழுத்து குறியீடுன்னு தான் பார்க்குறப்ப நம்ம மதியவன் ஐயா, நம்ம இவர் என்ன ஜீவா ஐயாலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறப்ப இதோடைய எழுத்து காலம், அதே மாதிரி குற்றாலத்தில் இருக்கக்கூடிய பரதேசி புலவுன்ற எழுத்து, இதெல்லாம் பார்க்குறப்ப எழுத்து குறைஞ்சது 18,000 வருஷம் முன்னாடி இருக்குது. ஏன்னா இதில் ஏன் இந்த கேள்வி இருக்குன்னா, மொழி ஆஸ்திரேலியாவில் இருக்க மொழி தமிழ் இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். இப்போ 45,000 வருஷம் முன்னாடி இந்த மொழி இருந்திருக்குன்றது இப்போ தெளிவாக தெரியும். மெக்சிகோவுக்கு போன மக்களுடைய மொழியும், மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர் தமுவார்ன்ற மொழியும், கொரியாவில் இருக்கக்கூடிய பழமொழிகள் மொழியும், கனடாவில் இருக்க பழமொழி மொழியும் பார்க்குறப்ப இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்க்குற ஒரு ஆய்வு சொல்லுது, நாஸ்டாட்டிக் ஆய்வு, உலகத்தின் முதல் நாகரிகம் எதுன்னு ஆய்வில் கிட்டத்தட்ட உலகத்தில் எல்லா மொழி 7,000 மொழியில் பொது சொற்கள் 460 சொற்கள் இருக்கின்றாங்க. அதில் 300 சொற்கள் தமிழ் சொற்களாக. இப்போ அந்த நீங்க சொன்ன இந்த 300 சொற்கள் தமிழ் சொற்களா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த 300 சொற்கள் தமிழ் சொற்களா இருக்குங்கிறதுக்கு ஆதாரபூர்வமா நம்ம சொல்லணும், இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு? இன்னைக்கு ஆசியா பகுதியை 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஊரால், ஆல்டிக், அப்புறம் டிராவிடியன் மொழி கொடுக்கும். இது என்னன்னா இப்போ அரசியலில் குழப்பிட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் கால்டுவெல் காட்டில் டிராவிடியன் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி தான் கொண்டு வராங்க. 27 மொழி கொடுக்குங்களுக்கு சார்ந்த ஒரு மொழியாக. இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க பிரகுயிலேருந்து இங்கே மால்டோ, கடவா, ஊராக்கு மொழி வரைக்கும் பார்க்குறப்ப, அதே மாதிரி இங்கே ஸ்பெயினில் பாஸ்க்ன்ற மொழியிலையும், கொரியா மொழிக்கும்,
தமிழோட தொடர்பை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த மொழியுடைய உலகளாவிய வரலாறு இப்போ வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி ஆயிரம் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பெட்ரோகிராஃபிக் சொல்லிட்டு பாறை ஓவியங்கள் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபோல்க்ளோர் சொல்லக்கூடிய ஆந்த்ரோபாலஜியில் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா துறையும் ஒருங்கிணைக்கிறது தான் என்னுடைய வேலை. என்னுடைய வேலை வந்து ஒரு இன்டகிரேட்டட் இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸில் ஒரு தமிழ் வரலாறு என்பது ஒரு கடல்சார் வரலாறும் வணிக வரலாறும் உலகம் முழுக்க எப்படி போயிருக்கு. இப்போ வந்து ஒரு தேதி வந்து இப்போ எல்லாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஒரு இடத்துல ஒரு மனிதன் உருவாக்கி உலகம் முழுக்க போனான், மோனோலித்திக் தியரி யாரும் ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் பாலிஜினிஸ் தியரி ஒத்துக்கிறாங்க. எல்லா இடங்களிலும் மனிதர்கள் உருவானாங்க. ஆனால் ஒரு மனிதன் போய் அவனை சரி பண்ணான். கேனிபலாக இருந்த மனிதனையும் ஒரு காட்டுவாசியாக இருந்த மனிதனும் வழிபோக்கனாக இருந்த மனிதனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் போய் சரி பண்ணிச்சிருந்தப்ப அதில் நம்ம தமிழ் சிவிலைசேஷன் நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். அங்கே போனவங்க தமிழ் சிவிலைசேஷனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, தமிழர்கள் ஊடுருவி இருக்காங்க. உலக நாகரிகம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா உலக வரலாறு எடுங்க. இப்போ 218 நாளில் பாஸ்போர்ட் இருக்கு. அதான் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா 197 கண்ட்ரி தான் இருக்குது. ஏன்னா சீனாவுடைய நாடாக வந்து தைவானோ ஹாங்காங் இருந்தால் கூட அது தனி பாஸ்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கணக்கில் 218 பாஸ்போர்ட். இந்த 218 பாஸ்போர்ட்டில் அதிக நாட்டில் வாழ்கிற ஒரு மொழி என்ன பார்த்தீங்கன்னா தமிழ் தான் வருது. இங்கிலீஷும் ஸ்பானிஷும் சைனீஸும் கொரியனும் இல்லை. இப்போ என்னன்னா 25 நாட்டில் வாழ்கிற தமிழர்கள் ஒரு நாட்டு பாஸ்போர்ட்டில் இல்லை. இந்தியா நாட்டு பாஸ்போர்ட்டில் இல்லை. நீங்கள் ஏன் எப்படின்னு கேட்கலாம். இப்போ ஒரிசா பாஸ்போர்ட் இந்திய பாஸ்போர்ட். ஆனால் என் ஃப்ரெண்டு செல்வராஜ் மலேசியா பாஸ்போர்ட்டில் இருக்கார். என் கண்ணன் சார் ஜெர்மனி பாஸ்போர்ட்டில் இருக்கார். ஜப்பான் பாஸ்போர்ட்டில் என் ஃப்ரெண்டு சதீஷ் இருக்கார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 112 நாட்டிலையும் அவங்க இருக்காங்க. அப்போ இது நிச்சயமாக இப்போ இருக்கிற நிலைமையிலே இது ஒரு உலக மொழியாக நம்ம சொல்கிற சமயத்தில் இதுக்கான பின்புலம் 2000 வருடம் உண்டு. கிரேக்க நாட்டில், அதாவது பாண்டியன்ற மன்னன் அரசாண்ட கிரேக்க நாட்டில் கிமு 10ஆம் நூற்றாண்டு சாலமனுக்கு முந்தைய காலத்தில் போனதுன்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு தொடர்ச்சியாக மீட்டுருவாக்க தான் சொல்லணும். இது புதுசாக தமிழர்கள் உலகம் முழுக்க பிளேனில் போல, அவன் ஏற்கனவே கடலில் போன வழியாக தான் போயிருந்தான், இவன் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கிடையாதுன்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். ஓகே, இப்போது நம்ம ஜாகிரபிக்கலாக தமிழ்நாடு வந்து இங்கிருந்து ஆரம்பித்து இமயமலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது ஜாகிரபிக்கலாக இந்தியாவுக்குள்ளே பறந்து இருக்கிறது பரவாயில்ல, உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் தமிழ் கலப்பு இருக்கு இல்லையா? அது எப்படி நடந்திருக்கும்? வணிகம் மூலமாக தான். ஏன்னா உலகமே இங்கே தேடி வந்திருக்கு. நீங்கள் ஒரே ஒரு விஷயம், வாஸ்கோடமா ஏன் இங்கே வந்தார்? வணிகம் பண்ணுறதுக்காக. எதுக்கு வந்தார்? இங்கே இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் வாங்குறதுக்கு எடுக்கிறதுக்காக. இது ஏன் வந்தார்னா 2000 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை திருப்பி காக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. கிமு 3 வரைக்கும் உலக நாடு வந்து தமிழ்நாடு தொடர்பு இருந்தது. கடலுக்குள்ளோ ஏதோ பிரச்சனையோ இல்லை அரபிக்கு இடையூறோ அவங்களால கிரேக்க நாட்டிலேருந்து இங்கே வர முடியும். ஏன்னா சூயஸ் கால்வாய் வந்து ஒரு வானத்திலேருந்து எரிக்கல் விழுந்து பாதிக்கப்பட்டு அந்த கால்வாய் வந்து நெப்போலியன் காலம் வரைக்கும் ஒழுங்கு பண்ண முடியாமல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் பாரசீக குழுவில் பார்த்தீங்கன்னா அரேபியர்கள் யாரும் உள்ளே விடலை இஸ்லாம் வந்த பிறகு. அதுக்கப்புறம் அவங்க சுற்றிக்கிட்டு நன்னபிக்கை முன்ன வரையாக வராங்க. அப்போ இதுக்கு வர காரணம் அவர் புதுசாக கண்டுபிடிக்கல, ஏற்கனவே வந்து போய் அவங்க மனசுல ஊடுருவி உள்ள ஒரு நாட்டை தான் பார்க்க வராங்க. இந்த அமெரிக்கான்னு சொல்லி அவங்க வந்து வியந்து போன, இங்கே போனால் நமக்கு வைரம் கிடைக்கும், இங்கே போனால் வந்து வைடூரியம் கிடைக்கும், இங்கே போனால் நமக்கு தேக்கு கிடைக்கும், இங்கே போனால் ஏலக்காய் கிடைக்கும், கிராமம் கிடைக்கும் சொன்ன இடத்துல இங்கே போனால் பருத்தி கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு பருத்தி தேவைப்பட்டது. பருத்திக்காக வந்தவர் தான் ஐரோப்பியர். எத்தனையோ வணிக பொருள் பண்ணியிருக்காங்க 2000 வருஷமா. ஆனால் அவங்க அன்னைக்கு வரக்கூடிய தேவை பருத்தி. ஓகே, இப்போ கடல் வந்து நம்மளுடைய நாகரிகத்திலையும் சரி, கடல்னு எடுத்துக்க வேண்டாம், தண்ணி வந்து நாகரிகத்தை உருவாக்குது. அதாவது பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆற்றுப்படுகையை ஒட்டி தான் நாகரிகம் இருக்கு. ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா நம்மளோட நாகரிகம் வந்து தமிழ் நாகரிகம் அப்படின்னு எடுத்து மொத்தமா தமிழ் நாகரிகம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இது கடல் சார்ந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் கடல் இருந்தது. உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் மழை இருந்திருக்கு, எல்லா இடத்துலையும் காடு. ஆனால் எங்கே வந்து மருதநல் நாகரிகம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாகரிகம். மழை நீரை ஒழுங்குபடுத்தி அதை ஆற்றுப்படுகையில் கொண்டு வந்து ஏரியில் கொண்டு போய் கேணியில் கொண்டு போய் கால்வாயில் கொண்டு போய் வாய்க்காலில் கொண்டு போய் குளத்தில் சேர்த்து ஊரணியில் சேர்த்து கிணறுல சேர்க்கிற ஒரு பழக்கம் நம்மகிட்ட தான் இருந்தது. அப்போ இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட நாகரிகம், மக்கள் கூடி வாழ்ந்த நாகரிகம், குடும்ப நாகரிகமாக நம்ம இருந்திருக்கோம். அப்போ இந்த நாகரிகம் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட உழவை கொண்டு வருது, முறைப்படுத்தப்பட்ட காட்டு மேலாண்மை கொண்டு வருது, ஒரு முறைப்படுத்தப்பட்ட அதை உணவு. நீங்கள் இன்னைக்கு நீரின்றி அமையாத உணவு உலகம் மாதிரி இன்னைக்கு உணவை வந்து முறைப்படுத்தப்பட்டு நம்ம தான். ஆனால் உணவு என்பது வெறும் உண்ணுவதுக்கு மட்டுமல்ல, உழவுன்றது விவசாயன்றது நம்மக்கிட்ட வந்து மருத்துவத்துக்கான விவசாயம் இருந்திருக்கு. அதே மாதிரி சாயத்துக்கான விவசாயம் அவரிங்களாக இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பருத்திக்கான விவசாயம் இருந்திருக்கு. இங்கே அவ்வளோ உழவு முறை இருந்திருக்கு. இதை நோக்கி தான் எல்லாம் வராங்க. அப்போ இந்த நாகரிகம் நம்மளை வந்து உலகத்துக்கு அறிவுப்படுத்தியது நம்முடைய மக்களுடைய திறன் சார்ந்த இந்த தொழில் சார்ந்த நாகரிகம் தான். இதனால தான் இந்த மொழி உலகம் முழுக்க போயிருக்கு.
ஒரு மொழியை ஒருத்தன் சாதாரண எடுத்துட்டு போக முடியாது. ஒரு மொழியை ஒரு உழவன் கொண்டு போகலாம், ஒரு வணிகன் கொண்டு போகலாம், நெசவாளி கொண்டு போகலாம், ஒரு கப்பல் ஓட்டுறவன் கொண்டு போகலாம். இந்த மாதிரி 12 குடிகள் சார்ந்த தமிழ் மக்கள் உலகம் முழுக்க இந்த மொழியை தன்னுடைய திறன் வழியாக கொண்டு போயிருக்காங்க. இப்போ திறன் வழியா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா கடல்சார் வணிகம் பண்றவங்க இந்த மொழியை டிராவல் பண்ணி கொண்டு போயிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ ரெண்டுமே பண்ணுங்க. அதாவது நமக்கு நீர்வழி, நிலவழி, கடல் வழியாக உலகத்தை இணைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்தே போயிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஆப்கானிஸ்தானில் சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து ஒரு தமிழ் இருக்குன்னா அது ஒரு கடல் வழியாக மட்டும் போயிருக்காது. இமயமலை வந்து கடல் வழியாக மட்டும் போயிருக்காது. அப்போ இது பாதி பார்க்குறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வணிக பெருவழிகள் இவங்க உங்களுடைய கவனத்தில் இருந்திருக்கு. வணிக பெருவழி உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை வரைக்கும் தட்சிண பாதா பெருவழின்னு ஒன்று இருந்திருக்கு. கரூரை இணைச்சது, வஞ்சி நாட்டை இணைச்சது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு மனுஷனா கடலை எப்படி பார்க்கலாம்? மனுஷனா கடல் பார்க்குறப்ப வெறும் கால் நினைக்கிறது மட்டும் கடல் கிடையாது, மீன் பிடிக்க மட்டும் கடல் கிடையாது. அது வந்து ஒரு கடல் வணிகத்துக்கான ஒரு இடம். கடலில் வரக்கூடிய நீரோட்டங்கள் அதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஆரம்ப காலத்தில் இவங்க என்ன பண்ணாங்க, சுறாமி நீரோட்டம் வழியாக வரும், திமிங்கல் நீரோட்டம் வழியாக வரும், தென்னாங்குனியினுடைய எறா நீரோட்டம். ஆனால் வந்து ஆமைகள் நீரோட்ட வழியாக வந்து கடற்கரையில் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு திருப்பி தான் ஊருக்கு போய் அங்கேருந்து மறுபடியும் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்காக இங்கே வரப்போ இந்த வழியை வச்சு தான் கடல் நீரோட்டங்களை கண்டுபிடிச்சி, கடல் நீரோட்டங்கள் வரக்கூடிய ஆமைகளை கண்டுபிடிச்சி இவங்க தமிழர்கள் உலகம் முழுக்க போயிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒரு வழியாக போன தமிழர்கள் பின்னாடி இரு வழி போக கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஆமைகளோட நீரோட்டத்தை வச்சு டிராவல் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமைகளோட நீரோட்டத்தை எடுத்துக்கிட்டா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். அதே மாதிரி திமிங்கலத்தோட நீரோட்டமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும். ஏன் கடலோட நீரோட்டத்திலே பாத்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீமோடது வேற மாதிரி இருக்கும், அப்ஸ்ட்ரீம்ல அலைகளோட இருக்கும். இதை எப்படி வகைப்படுத்தி போயிருப்பாங்க? 3 வகை நீரோட்டம். அதாவது கடல் நீரோட்டம், அடியில் நீரோட்டம், அது நமக்கு தெரியாது. மேல் நீரோட்டம், சர்ஃபேஸ் நீரோட்டம், அழுவோன்னு பேர், அது நமக்கு தெரியும். ஒரு மாதிரி ஒயிட் பேட்சில் போவோம். அதில் வந்து ஆமைகள் நீந்திக்கிட்டு போகாது, மிதந்துக்கிட்டு போகும். சரி, இது ஒரு தம்ப் ரூட். அதுக்கப்புறம் வானத்தில் இருக்க நீரோட்டம், கர்ப்ப ஓட்டம்னு சொல்லுவாங்க. வானத்தில் மேகங்கள் எப்படி பயணம் செய்யுது, வானங்கள் காற்று எப்படி பயணம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த தமிழருடைய அடிப்படையை இன்னைக்கு கூட உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் இருக்க அந்த குணங்களோட அடிப்படையை விலங்குகள் குணங்களை உள்வாங்கி நமக்கான நாகரிகத்தை கட்டமைச்சு. இன்னைக்கு கூட யோகா எடுத்துக்கோங்க, அது நமக்கு தமிழில் ஓகம்னுவாங்க, பரதநாட்டியம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது, ஒரு நளினம் இருக்குது. அந்த நளினம் வந்து விலங்குகள் குணம். ஒரு எறும்பை பார்த்து கற்றுக்கிட்டது, ஆந்தையை பார்த்து கற்றுக்கிட்டது, முயலை பார்த்து கற்றுக்கிட்டது, நரியை பார்த்து கற்றுக்கிட்டது, யானையை பார்த்து கற்றுக்கிட்டது, இதெல்லாம் அவ்வளோ வகையான விலங்குகள் குணங்களை வந்து உள்வாங்கி தனக்கான கற்றுக்கிறாங்க. இதில் கடலில் வந்து ஆமைகளுடைய நீரோட்டம், அதே மாதிரி டால்ஃபின் நீரோட்டம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்து உலகத்துடைய இருவழியை பாதைக்கணும் போய். உலகம் வந்து முதல்ல கடற்கரை ஒட்டி தான் போனாங்க, எல்லாரும் பயந்தாங்க, கடல்னா பயந்தாங்க. ஆனால் சோழர்களுக்கு கதையை இருக்குங்க, அலைக்கடல் நடுவே பழகம் செலுத்தி. அப்போ இங்கேருந்து மலேசியாவுக்கு பங்களாதேஷ் பர்மாவை சுற்றி போகாமல் நடுக்கடலில் போகிற தன்மை எப்படி வந்ததுன்னா இந்த விலங்குகள் குணங்களை உள்வாங்க. விலங்குகள் குணத்தை உள்வாங்கி போகிறது ஓகே சார். நான் முன்னாடி கேட்ட மாதிரி அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீமில் அப்ஸ்ட்ரீமை மட்டும்தான் அப்போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்லை, அப்படி இல்லை. இங்கே அப்ஸ்ட்ரீமில் வந்து என்னென்னா, ஒரு அப்ஸ்ட்ரீம் வந்து இரு நிலப்பரப்பை இணைக்கிறது. ஒரு நீரோட்டம் வந்து பெரிய நீரோட்டம், கடலில் மிகப்பெரிய நீரோட்டங்கள்லாம் இருக்குது. அந்த நீரோட்டங்கள் வந்து இங்கேருந்து அடுத்த நிலப்பரப்புக்கு போகிற நீரோட்டம், இங்கேருந்து அந்தமானுக்கு போகிற நீரோட்டம், இங்கேருந்து பர்மாவுக்கு போகிற நீரோட்டம், இங்கேருந்து மலேசியாவுக்கு போகிற நீரோட்டம், இங்கே சுமத்ராவுக்கு போகிற, அந்த மாதிரி இது நமக்கு வந்து பொதுவான கடல். இது வந்து இந்தோ பசிபிக் கடல். இந்தோ பசிபிக் கடலில் இங்கேருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகிற நீரோட்டம், இங்கேருந்து கனடாவுக்கு போகிற நீரோட்டம், இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கீழே நியூசிலாந்து வழியாக பெரு நாட்டுக்கு சிலி நாட்டுக்கு நீர், அந்த மாதிரி நீரோட்டத்தை வகைப்படுத்தி இதுக்கெல்லாம் ஒரு நாளில் பண்ணியிருக்க முடியாது, பல காலம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், தமிழுடைய முதல் நூலையே ஒரு இலக்கணம். அப்போ இலக்கண நூல் ஒன்று வரணும்னா அது எத்தனை ஆயிரம் மொழியாக இருக்கும். அதே மாதிரி இந்த இலக்கணத்தில் ரொம்ப அதிசயம்னா, இந்த இலக்கணம் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி மந்திரம் இலக்கணம் கிடையாது, வாழ்வியல். கரெக்ட். அது வாழ்வியல் இலக்கணம். இது வந்து ஆன்மீகம் சார்ந்த இலக்கணம் கிடையாது, இது மெய்யியல் சார்ந்த இலக்கணம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் கண்டுபிடிக்கிறாங்க. சூரிய உதயம், சூரியனுடைய வட செலவு தென் செலவு. இன்னைக்கு உங்களுக்கு தட்சணாயன உத்தராயணம் தெரியும். ஆனால் தமிழில் வட செலவு தென் செலவு. வடக்குலேருந்து சூரியன் தெற்குல போகிற 6 மாதம், தெற்குலேருந்து வடக்கு போகிறோம். இது எப்படின்னா பூமியுடைய சுழற்சியில் அசைவு. பூமி சுழற்சின்றதை உலகத்தில் முதல்ல நம்பினது நம்ம தான். ஒரு பக்கம் இருந்து போனால் இன்னொரு பக்கம் வர முடியும், நம்ம சூழலும் ஏற்படுறது உலகம். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறப்ப இவன் வந்து ஒரு உலகளாவே தமிழன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு தமிழன் என்று சொல்வதை விட இந்திய நாட்டு தமிழன் என்று சொல்வதை விட என்ன பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க போய் உலகத்தை அடையாளப்படுத்திய ஒரு இனமாக நம்ம தமிழரை பார்க்கணும். உலகமே நமக்கு சொந்தமா இருந்த காலகட்டம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்படி எடுத்துக்கலாம்? அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா உலக நாட்டில் கிரேக்கத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குது, சீனாவோட தொடர்பு இருக்குது, கொரியா நாட்டு இளவரசியே தமிழ்நாட்டிலேருந்து போன இளவரசியாக இருக்கா, ஜப்பான் நாட்டில் பேசுகிற ஆய்மொழி இருக்குது, கனடாவில் இருக்க கூட்டணி மக்கள். அப்படி பார்க்குறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் உலகம்ன்றது நமக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது.
இப்படி மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா 24 கிலோமீட்டர், சுற்றி பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர், தெரிஞ்ச இடமா இருக்குது. இதில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. அந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா அதை வந்து வெறும் தமிழ்நாட்டு மொழியாக பார்க்க முடியாது. தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வாருக்கு அரும்பொழி ஆதுன்றது. இந்த உலக மக்கள் நம்மகிட்ட பயன்படுத்திருக்காங்க. நம்மளை தெரிஞ்ச இடமா வச்சுருக்காங்க. நம்மளை வச்சு முத்து குளிச்சிருக்காங்க, நம்மளை வச்சு கடல் வழியாக போயிருக்காங்க, நம்மளை வச்சு பருத்தி நெஞ்சிருக்காங்க, நம்மளை வச்சு தங்கம் பண்ணியிருக்காங்க. ஒளி, இரும்பு ஒளி, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இரும்பு ஒளி பார்த்தா இரும்பு ஒளி நகரத்தை கண்டுபிடிச்சதே தமிழகன்றது இன்னைக்கு ஆய்வு வந்துட்டு இருக்கு. கரெக்ட் தான் சார். இன்னைக்கு கூட நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து நிறைய ஊர்ல போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஓமன்ல, கத்தார்ல, ஈஜிப்ட்ல எல்லா நாட்டிலும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இது உலகத்துக்கு தெரிந்த இனமாக தமிழினம் வந்து. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, கற்க கசடரை நல்லா பத்திருக்காங்க, தப்பு இல்லாம பத்திருக்காங்க. கற்ற பின் நிற்க அதுக்காக எங்க நின்றுருக்காங்கன்னா உலகம் முழுக்க. அதுதான் ரொம்ப இன்னைக்கு நம்ம கூட நம்ம இப்போ அண்மையில் ஒரு 30 வருஷத்துல இலங்கையில் தமிழர்கள் போனாங்கன்னா இந்த தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க யார்? ஏற்கனவே உலகம். இப்போ நார்வேலையும் ஸ்வீடன்லையும் இத்தாலியிலையும் ஒரு இலங்கை தமிழன் தெரியாத தமிழ்லாம் போக முடியுமா? அப்போ அவனுக்கு தமிழை தான் கொடுத்துருக்கேன். நான் கூட இலங்கை தமிழரை வந்து வெறும் தமிழராக பார்க்கல, ஈழ தமிழராக பார்க்கல, நான் தமிழரை தான் பார்க்குறேன். அவன் வேணா இப்போ நீங்கள் என்ன ஒரிசா பாலுன்னது 20 வருஷம் இருந்ததுக்கே என்ன ஒரிசா பாலுன்னு கூப்பிடுறீங்க. அப்போ 100 வருஷம் இருந்தவங்க எப்படி கூப்பிடுவீங்க? 100 வருஷம் எப்படி? இன்னைக்கு தாய்லாந்து மக்களாக வாழக்கூடிய தமிழ் இன்னைக்கு என்னன்னா தமிழன்ற அடையாளத்தை தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ்போர்ட்டில் போன தமிழ், தமிழ்நாட்டிலேருந்து இந்தியா பாஸ்போர்ட்டில் போன தமிழ் நீங்கள் தேடலாம். ஆனால் மலேசியா பாஸ்போர்ட்டில் லண்டன் போன தமிழ் எப்படி தருவீங்க? தாய்லாந்து பாஸ்போர்ட்டில் அமெரிக்கா போன தமிழ் எப்படி தருவீங்க? ஆஸ்திரேலியா பாஸ்போர்ட்டில் ஈஜிப்ட் போன தமிழ். இப்போ இது ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ இருக்க கணக்குப்படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 7 கோடி. இப்போ உலகம் முழுக்க மக்கள் தொகை 10 கோடியிலேருந்து 13 கோடி சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொரியாவுக்கு 80 லட்சம் பேருக்கு தாய்மொழி, அதாவது அவருடைய முன்னோர் மரபு தமிழ் தானே. அவன் எங்கே போனான்? மலேசியா, பர்மாவில். அது இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூட தாண்டுன்னு தோணுது. ஏன்னா 27 மொழி குடும்பம்னு இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் சொன்னோம் அந்த திராவிட மொழி குடும்பன்றது ஒரு மாதிரி அரசியல் சுழந்தால ஒரு மாதிரியா இருக்குது. நீங்கள் பழையபடி திரமிழ மொழி குடும்பம்னு வைங்க. திரமிழம்னா திரைமீளர்ன்ற பொருள் இருக்குது. அப்போ இந்த மொழி குடும்பம் பார்த்தா எங்கெங்கே போகுது. நமக்கு ஸ்பெயினுக்குள்ள தொடர்பு, நமக்கு ஸ்லோவிக்குள்ள தொடர்பு, நமக்கு ரஷ்யனுக்குள்ள தொடர்பு, நமக்கு கஜகஸ்தானுக்குள்ள தொடர்பு, இது உலகம் முழுக்கும் போகுது. இப்போ நடந்து போய் தமிழர்கள் ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆயிருப்பாங்கன்னு சொன்னீங்களே சார். நடந்து போய் அப்படிங்கிற போது குமரிக்கண்டம் தண்ணிக்குள்ள மூழ்கிறதுக்கு முன்னாடி கடற்கோள் இல்ல ஜாகிரபிக்கலா வந்த சேஞ்சஸ் இல்லாததுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு கன்னியாகுமரியில் நின்னீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியுற 54 கிலோமீட்டர்ல மரிக்கினான தீவு முழிக்கிறது. அப்போ மொழிக்கு போன தீவுலேருந்து எல்லாரும் செத்து போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழர்கள் வானவியல் அறிவியல் இருக்குது. நடக்க போகிற பிரச்சனையும் ஒரு வருஷம் முன்னாடி தெரிஞ்சவங்க. அப்போ லட்சத்தீவில் கிட்டத்தட்ட 14 தீவில் மக்கள் வாழ்றாங்க. அவங்க வந்து இன்றைக்கி கடலில் ஒரு 20 தீவு இழந்துட்டாங்க. மாலத்தீவில் 200 தீவில் மட்டும்தான் மக்கள் வாழ்கிறாங்க. நாங்கள் 1200 தீவு இருக்குது. டிகாகாசியால் இப்போ இராணுவம் பிடிச்சிக்கிட்டாங்க 54 தீவு. அதே மாதிரி இதில் சீஷல்ஸு, மொரிஷியஸு, மடகாஸ்கர் இங்கே பார்க்குறப்ப இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் கடற்கோள் வந்ததால் எப்படி புலம்பெயர்ந்தாங்க? இவங்க புலம்பெயர்ந்தது தான் டான்சானியாவில் மேருன்னு ஒரு மலை இருக்குது, ஜஞ்சிபார்னு ஒரு இடம் இருக்குது, என்ஜிவேர்ன்ற பேரில். அப்போ இது வந்து தமிழருடைய வரலாறு வந்து நீங்கள் குமரிக்கண்டத்தை ஒழுங்காக கண்டுபிடிச்சி எந்தெந்த தீவில் மக்கள் வாழ்ந்தாங்க, எந்தெந்த தீவில் இருந்து புலம்பெயர்ந்தாங்க. இன்றைக்கி இன்னொரு அதிசயம், மடகாஸ்கர் எங்கே இருக்குது? இங்கேருந்து 5000 கிலோமீட்டர் தள்ளி. மலேசியா எங்கே இருக்குது? இங்கேருந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி. மலேசியா மக்களுடைய அதே உருவத்தோட மடகாஸ்கரில் இருக்காங்க. மடகாஸ்கர் இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, மலேசியாவிலேருந்து மடகாஸ்கர் புலமை. இப்போ என்னன்னா குமரிக்கண்டத்துலேருந்து புலமைஞ்சவர் 2 பக்கம் இருக்குது. ஏன்னா இவன் மடகாஸ்கருடைய பூர்வ மொழியில தமிழ் இருக்கு, மலேசியாவுடைய பூர்வ மொழியில தமிழ் இருக்கு, உராங்கசலின்ற மொழியும் தமிழ். இப்போ இந்தோனேஷியால கூட தமிழ் மொழியோட தொற்று, அதாவது தமிழ் எல்லையவே இந்தோனேஷியா வந்திருக்கு. பப்புவா நியூகினியா வரைக்கும், தென்பாலி துறைமுகத்துறை வரைக்கும் தமிழ் இருந்ததுக்கு ரெக்கார்டு. இன்னைக்கு கூட பப்புவா நியூகினியா பாண்டின்னு ஒரு ஆறு ஓடும். நீங்க ஆஸ்திரேலியாவில் அணுங்க பாண்டின்னு ஒரு பாண்டியார், ஆஸ்திரேலியாவில் அணுங்குன்ற ஒரு மக்கள் வாழ்றாங்க. ஆஸ்திரேலியா உள்ளூரும் இடம் இருக்கு. அப்போ இதெல்லாம் சுற்றி பாருங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பே ஆஃப் பெங்கால்னு இது இருக்கு இல்லையா? பே ஆஃப் பெங்கால் கிடையாது. நான் என்ன பொறுத்த வரைக்கும் குமரி பெருங்கடல்னே சொல்லலாம். குமரி பெருங்கடல் வந்து பசிபிக் கடல் வரைக்கும் இருந்திருக்கு. ஓகே, அதாவது குமரி பெருங்கடல் பசிபிக் கடல் வரைக்கும் இருந்திருக்கு. அதாவது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் மேப் எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ என்ன நம்மகிட்ட ஒரு தப்பு என்னன்னா, நம்ம எல்லாரும் இப்படி வரைபடத்தில் உலகம் பார்க்குறோம். எல்லாரும் பூமியில் உலகம் பார்க்குறோம். பூமியில் உலகத்தை பார்த்தா தான் எந்த கடல் எதோட சேர்ந்து இருக்குது. பசிபிக் கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பானது. நடுவில் நமக்கு வந்து தடையாக இருக்குது யாருன்னா ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்தும் இந்தோனேஷியா தீவுகளும் பிலிப்பைன்ஸ் தீவுகளும். இந்த தீவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே கடல். அப்போ இந்த வழியாக இவங்க வந்து எப்படி தொடர்புல வந்திருக்காங்க? தமிழர்களுடைய மிக தொடர்பு என்னென்னா, இவங்களுடைய பரவல் நீங்கள் நினைக்கிற ஒரு நேரத்தில் எல்லாம் போல
வெவ்வேறு காலத்தில் ஒன்றும் இல்லை. நீங்கள் போயிருப்பீங்க ஒரு நாட்டுக்கு, உங்களுடைய பேரன் இன்னொரு நாட்டுக்கு போவான், அவன் பேரன் ஒரு நாட்டுக்கு போவான். அதாவது இப்போ இப்போ என்ன பிரச்சனைனா, அமெரிக்காவில் வந்து நீங்கள் ஏன் வந்து பூர்வீக தமிழ் கண்டுபிடிக்கலன்னா, இங்கேருந்து கொரியாவுக்கு போன தமிழ் அமெரிக்கா போயிருப்பான், இங்கேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போன தமிழ் அமெரிக்கா போயிருப்பான், இங்கேருந்து பப்பு கினியா பிஜி போனோம், ஹவாய் வரைக்கும் போனோம், ஆப்பிரிக்கா போயிருப்பான், அமெரிக்கா போயிருப்பான். இப்போ இவன் எப்படி அடையாளம்? இப்போ நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சிவராமுடைய பையன் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறான், அவனுடைய பையன் அமெரிக்காவிலேருந்து ஐரோப்பியா செட்டில் ஆகிறான், அவன் பையன் அங்கேருந்து ஆசியா போய் நீங்கள் வந்தானா நீங்கள் அவன் சிவராம குடும்பம்னு ஒத்துப்பீங்களா? மாட்டோம், தெரியாது. அவன் அந்த நாட்டு குடிமகனாக இருப்பான். இப்போ உங்கள் பையன் வந்து அமெரிக்க குடிமகனாக இருப்பான், அவன் பையன் வந்து ஐரோப்பிய குடிமகனாக இருப்பான், அவன் பையன் ஆசியா குடிமகனாக இருப்பான், அவன் பையன் இந்தியாவுக்கு வரும். இப்படி தான் நடக்கும். வரலாற மக்களோட மக்களாக கலந்து பார்க்கலாம், இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்க பண்ற மாதிரி ஓஷனோகிராஃபி, அதாவது இன்டகிரேட்டட் ஓஷனோகிராஃபியா பார்க்கும்போது நமக்கு நம்மளோட வரலாறு எங்க பறந்துருக்கு, எவ்வளவு தூரம் பறந்துருக்கு, எங்க போய் மக்கள் கிட்ட சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஆனா இதை நம்ம வெளியில சொல்லும் போது ஏன் மக்கள் ஏத்துக்கிறது இல்லை? ஏன் நம்மளே தாழ்வா நினைச்சுக்கிறோம்? இது வரைக்கும் தமிழர்கள், இப்போ இருக்க தமிழர்கள் வந்து கட்டுமரம் தான் நமக்கான கடலில் போகிறது. அதனால கட்டுமரக்காரன் எப்படி கடலோடு இருக்க முடியும்? இப்போ இலக்கியம் சொல்றதுனா பொய்ன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பாய்மர கப்பல் மறந்துட்டாங்க. இங்கிலீஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்தது, மசுலா போட்டு, அதை பற்றிலாம் சுத்தமாக மறந்துட்டாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி கடலோடு தொடர்புடைய மீனவர்களை வந்து இவங்க தனியாக பார்க்குறாங்க. மீனவர் கொண்டு வர மீனை பார்க்குறவங்களுக்கு மீனவர்கள் பார்க்க தெரியல. ஆனால் இந்த மீனவர்கள் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி, கடலூர், நாகப்பட்டினம் மீனவர்லாம் இன்றைக்கி வளைகுடா நாட்டில் போய் மீன் பிடிக்கிறாங்க. இப்போ கூட பார்த்துப்பீங்க, ஈரானில் இந்த மீனவர்லாம் கொண்டு வந்தாங்க, கத்தாரில் மீனவர் இருக்காங்க, ஓமனில் மீனவர் இருக்காங்க, குவைத்தில் மீனவர் இருக்காங்க, ஈஜிப்ட் வரைக்கும் மீனவர் இருக்காங்க, சீஷர்ஸில் தமிழ் மீனவர், இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அப்போ நம்மளுடைய கடற்சார் வரலாறு முறைப்படி நம்ம யாருக்கும் கொண்டு போகல. நம்முடைய வரலாறு என்பது ஒரு வரலாறு மட்டும் கிடையாது, வெறும் கடலில் போகிற கப்பல் மட்டும் கிடையாது, கடலில் ஆய்வு பண்ணுறவங்க மட்டும் கிடையாது, கடலில் சுரங்கம் எடுக்கிறவங்க கிடையாது, கடலில் எண்ணெய் எடுக்கிறவங்க. இது வந்து ஒரு பல துறைகள் சார்ந்தது. இதில் இருக்க தமிழர்கள் தன்னுடைய வரலாறு என்னன்றதை புரிஞ்சிக்கிற நிலைமையில். ஏன்னா இவங்க வந்து 1650 பிரிட்டிஷ்காரங்க வராங்க, ஒரு 200-300 வருஷமாக பிரிட்டிஷ்காரங்க கீழே இருக்காங்க. இவங்க நினச்சிருக்காங்க தமக்கு எந்த வரலாறுல நான் கூலியாக தான் இருந்தேன். ஏன்னா இவங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட 800 வருஷமாக பிரச்சனையில் இருக்காங்க. சோழர்கள் பேரரசு முடிஞ்ச பிறகு, பாண்டியர்கள் பேரரசு முடிஞ்ச பிறகு, சேரர்கள் பேரரசு முடிஞ்ச பிறகு, அப்புறம் அந்த, அதாவது நீங்க சொல்றது என்னன்னா நம்மளே ஆண்டு கொண்டு இருந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து இவங்க வந்து அடிமையாவே இருக்காங்க. அடிமையா இருக்கிறவங்க எப்படி நான் வரலாறு புரிஞ்சுக்க முடியும்? இதுதான் பிரச்சனை. ஆனா அந்த அடிமைக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கோயில் இடங்கள்ல குத்தகைக்கு வேலை செய்யறவங்க நிறைய இடம் அவன் சொந்த நிலமாக இருந்திருக்கு, கோயிலுக்கு கொடுத்துட்டு அந்த நிலத்துல இவன் வந்து குத்தகை. அந்த மாதிரியான ஒரு, அதாவது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறை வந்து தானுக்கு புரியுது. எப்பவுமே வரலாற்றை இழந்தவனை வந்து அவன் வந்து வரலாற்றை தேட முடியாது, அவனை வேடிக்கை பார்க்கறது தான் எடுக்கணும். இப்போ அதை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் நம்ம இப்படிதான் இருந்தோம், நம்ம இப்படி ஓங்கி உயர்ந்து இருந்தோம், பறந்து இருந்தோம், உலகம் முழுக்க இருந்தோம் அப்படின்னு நம்ம போய் சொன்னோம்னா சொல்றவன் வந்து ஒரு கிறுக்கனா பார்க்கக்கூடிய. எவ்வளவு நாளுக்கு தான் அந்த மாதிரி சொல்ல முடியும்? அவன் நம்புற காலமும் வரும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து வாஸ்கோனாக தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாருன்ற ஒரு காலம் நம்பின காலம் நமக்கே இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு தெரியுது கிரேக்க பேரரசில் தமிழர்கள் பாண்டியன் 1, பாண்டியன் 2 இருந்திருக்காங்க, வளைகுடா நாடுகளையும் ஈஜிப்ட்லையும் தமிழர்கள் ஆண்டிருக்காங்கன்னு தெரியறப்ப அது தொடர்ச்சியாக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு மிக முக்கிய சான்று, லிஸ்பன்ற இடத்துல போர்ச்சுகீஸில் என்ட்ரி சாகரிசனவன் 100 வருஷம் இந்தியாவுக்கு போகிற வழிக்காக பள்ளி எடுத்திருக்காங்க. அதோட தொடர்ச்சியாக தான் எல்லாரும் கிளம்புறாங்க, மேகலாண்ட், கொலம்பஸ் எல்லாம் கிளம்புறாங்க. அதுவும் உங்களுக்கு வந்து மார்க்கோ போலோவுடைய பயணங்கள் வந்த பிறகு தான் இதுக்கான வழியில் ரொம்ப தீர்மானம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப உலகம் நம்மளை தேடி வருது, ஆனால் நம்மளை ஏன் நம்ம புரிஞ்சிக்கல அந்த எண்ணம். ஆனால் இன்றைக்கி கடல் கடந்து உலகம் முழுக்க வேலைக்கு போகிறவங்க, அமெரிக்காவுக்கு போகிறவங்க, கனடாவுக்கு போகிறவங்க, ஆஸ்திரேலியா போகிறவங்க அந்த உணர்வு வருது. ஒரு மியூசியம் பார்ப்போம், இன்னும் நம்மளை மாதிரியே இருக்குது, நம்மளை மாதிரி அமைக்கல் வச்சுருக்காங்க, நம்மளை மாதிரி ஆட்டுகள் வச்சுருக்காங்க. அப்போ உலகம் முழுக்க நம்பிக்கை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு வந்ததோ இல்லையோ, ஆனால் உலக தமிழர்களுக்கு வந்துருக்கு. இந்த நம்பிக்கை வந்து தமிழக தமிழருக்கும் வரணும்னு தான் நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். இப்போ அடுத்தது கடலை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது வணிக ரீதியா தான் கடலை நம்ம மூதாதையர்கள் பார்த்துருக்காங்க, வணிகத்தினாலதான் மொழி போய் எல்லா பக்கம் சேர்ந்துருக்கு, ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு ஊர்ல செட்டில்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அப்படிப்பட்ட கடல் அரசர்களுக்கு எப்படி உதவிச்சு? வணிகம் மட்டும் இல்லாம வேற வகையில கடல்னால நம்மளோட ஆட்சி எங்கேயாவது போய் ஆட்சி அமைச்சோமா? என்ன பண்ணிருக்கோம்? அடிப்படையில் உலகம் முழுக்க ஒருத்த பரவறதுக்கு 3 விஷயம் தான். ஒன்று அரசன், அவனுடைய ஆளுமை. அது கூட எப்படி வரும்னா அவனை வணிக குழுக்கள், முதல்ல வணிக குழுக்கள் போய் தனக்கு கிடைக்கிற பொருளில் ஒரு பங்கு வந்து அரசனுக்கு தெரியாக கொடுக்குறாங்க. அந்த வணிக குழுக்கள் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு அரசு ஆள்றான்.
அவனுடைய ஆளுமை. இப்போ தமிழக வரலாற்றில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள், சோழ மன்னர்கள், அதுக்கப்புறம் நிறைய கடைகள் வள்ளல்கள், ஒரு காலத்தில் மிகப்பெரிய வள்ளல்கள் தூக்கி வாரி வாரி கொடுத்த பாரியும் பேகனையும் அதிகமான நம்ம நன்னனையும் நல்லிகோடனும் நம்ம மறக்க முடியாது. அதே மாதிரி சமயங்கள் இன்னைக்கு உலகத்தில் உலக வரலாறையை மறைச்சி வைக்கிறது என்னன்னா சமயங்கள் தான். 2000 வருஷம் முன்னி தோன்றின கிறிஸ்துவம், 1400 வருஷம் முன்னி தோன்றின இஸ்லாம், 2600 வருஷம் முன்னி தோண்டி படிப்படியாக வளர்ந்த புத்திசம், இந்த மொழி, இந்த மூணும் உலக வரலாறையும் மறைச்சிருக்கு. சரி, நீங்கள் ஒரு எத்தியோப்பியில் இருக்க தமிழ வரலாறு தேடணும்னா முடியல, ஏன்னா அங்கே கிறிஸ்துவ வரலாறு. ஒரு கம்போடியா இருக்க தமிழ வரலாறு தேடணும்னா முடியல, அங்கே என்ன புத்தர் வரலாறு, புத்திசம் வரலாறு இருக்குது. ஒன்றும் இல்லை, வளைகுடா நாட்டில் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய தமிழ் வரலாறு தேடணும்னு நீங்கள் போனீங்கன்னா தேட முடியல. 1400 வருஷம் உடைய இஸ்லாம் வரலாறு இருக்குது. அதே மாதிரி ஈராக் முழுக்க இருக்க ஜெராஸ்ட்ரியர்கள் சொல்லக்கூடிய அந்த பண்டைய தமிழர்களுடைய வரலாறு தேட முடியல, ஏன்னா அங்கே இஸ்லாம் போயிடும். இது ஒரு பிரச்சனை. ஆனால் இப்போ என்னாச்சுன்னா, எந்த வணிகம் மூலமாக இந்த மொழி பரவுச்சோ அந்த வணிகத்தில் நம்ம கவனம் கொடுக்கணும். ஏன்னா உலகத்தில் நீங்கள் சமயம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சமயம்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 4-5 சமயம் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம் சொல்லுவீங்க, இஸ்லாம், புத்திசம், கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், அதுக்கப்புறமா சரி ஒரு சமயம் திருப்பூரில் சுக்ரீஸ்வரர் கோயில் கல்வெட்டு இருக்குது. நீங்கள் கல்வெட்டு பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்க. 900 வருஷம் முன்னே தமிழகத்தில் ஒரு சமயம் வந்துடும். பேர் என்ன தெரியுங்களா? வணிக சமயம். சமயமே வணிகம், சமயமே வணிகம், வணிக சமயம், வணிகத்துக்கான சமயம். பல குடிகள், 64 குடிகள் சார்ந்து வணிகம். அதில் ஞானாதிசிகர் இருக்காங்க, 11 விஷயத்தார் இருக்காங்க, 1500 இருக்காங்க, 1300 இருக்காங்க. வழங்கி இந்த மாதிரி வணிக குழுக்கள், கிட்டத்தட்ட ஒரு 17 வணிக குழுக்கள், கடை சார்ந்த வணிக குழுக்கள், மற்ற பணிகளில் உள்நாட்டு வணிக குழுக்கள். வணிகர்களுக்கான ஒரு சமயம் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இவனுக்கு உலகம். அதே மாதிரி இப்போ பிலிப்பைன்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு அசந்து போயிருக்கீங்க, விசையான ஒரு கடல் இருக்குது, விசையா. அந்த கடலில் பார்த்தீங்கன்னா அங்கே விசையான மக்கள் வாழ்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா விசையத்தார். இந்த வணிகர் குழு சமயத்தில் வந்த விசையத்தாருங்களா? 12 விசையத்தார் அங்கேயே செட்டில் ஆகி அந்த மக்களுடைய கலந்து பிலிப்பைன்ஸ் மக்களே வாழ்றான். அவன் வாழ்ற ஊர்லாம் பார்த்தீங்கன்னா பலவான், அகத்தியா, அந்த மாதிரி தமிழ் பேர் உள்ள ஊராக இருக்குது. இதில் என்ன வேப்பனா, இந்த மாதிரி உலகம் முழுக்கம் ஒரு இடத்துக்கு போய் அங்கேயே தங்குறவங்க. ஒன்றும் இல்லை, 50 வருஷம் முன்னே அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆனவங்கள நீங்கள் அமெரிக்க சிட்டிசன் தானே சொல்வீங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே ஓசின்னு வைக்கிறான், ஆரிஜின் ஆஃப் இந்தியன்ஸ் வைக்கிறான். ஆனால் இந்தியா உருவாக்கத்துக்கு முன்னே போன மக்கள் தன்னுடைய நாடா 1939 மலேசியாவில் தன்னுடைய நாடா தமிழ்லேயே போட்டு தமிழ் ரெக்கார்டு. அதாவது சமயம் தமிழ். அதாவது பிராமணர்கள் கடல் கடந்து போகக்கூடாதுன்னு இந்த காலத்தில் கடல் கடந்து போனதில் இருக்கக்கூடிய இவங்க வேளாண் பானை செய்கிறவங்க பூசாரியாக இருப்பாங்க. அதே மாதிரி அருமைக்காரர்கள், கொங்கு நாட்டு பூசாரி, அம்பலத்துக்காரங்க, இந்த மாதிரி பூசாரியாக இருந்தவங்க தன்னுடைய மதமாக தமிழை பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழில் வழிபாடு பண்ணியிருக்காங்க, தமிழில் ஓதுவார்கள் இருந்திருக்காங்க. சமஸ்கிருதத்தில் ஓதுவாராக போனவங்கெல்லாம் தான் இந்துக்கள் சொன்னாங்க. ஆனால் தமிழை கொண்ட வந்த நம்முடைய மக்கள் வந்து தமிழ் சமயம்னே ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து வணிகர்கள் மட்டும்தான், அதாவது ராஜாக்கள் வந்து அங்கே ஆட்சி அமைக்காம வணிகர்கள் மூலமாக தான் கடல் நமக்கு உதவி. வணிகர்கள்னா அவனுக்கு உதவி பண்ண வேணாம். ஒரு வணிகனுக்கு சமையல் செய்கிறவங்க போவான், அதிக வணிகனுக்கு ஆர்டர் கல்வியில் இருக்கவங்க போனால் வணிகன் நிறைய பேர் போவான். இல்லை சார், கடல் எப்படி ராஜாக்கு உதவுச்சு? அதாவது கடல் முதல்ல வணிகர்களுக்கு உதவுச்சு, வணிகர்கள் மூலமாக ராஜாவுக்கு உதவுச்சு. அந்த வணிகர்களுக்குள்ள பிரச்சனை வரப்ப ராஜாக்கள் போனாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்ரீ விஜய பேரரசு, அது ஒரு பிலிப்பைன்ஸ்கார் வந்து ரிசர்ச் பண்ணி போட்டிருந்தார் ஒரு புக்கில், ஓரியன்டல் மெட்ராஸ் புக்கில். என்ன போட்டிருந்தாரு, அது ஸ்ரீ விஜயம்ன்றது தப்பு, அது சான்ஸ்கிரைட் பண்ணிட்டீங்க, விசயத்தார்னு தான் சரி. விசயத்தார்னது தமிழ் வணிகர்கள் தென்கிழக்கு ஆசியாவை எப்படி வந்து கிரேக்க மக்கள் இங்கே வர விடாமல் அரபியர்கள் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி தென்கிழக்கு ஆசியா முழுக்கம் தமிழ் வணிகர்களுடைய ஆளுமையில் இருந்தது. ராஜாக்கள் உள்நாட்டு ராஜாவாக இருந்தால் கூட தமிழ் வணிகர்கள் தான் அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணவங்க திரையை ஒழுங்காக இங்கே கொடுக்காதனாலையும் சில பிரச்சனைகள் பண்ணதாலையும் ராஜேந்திர சோழன் போய் அவங்களை அடக்கிட்டு வந்தான். 1023, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராஜராஜ சோழன் தஞ்சை கொண்டதும் 1025 வந்து கங்கை கொண்ட சோழபுரம் மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் சிட்டியாக மாறுது. பொன்பரப்பிலேருந்து பார்க்குறப்ப ஆயுத காலத்துலேருந்து பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய உலகத்திலே ஒரு மிகப்பெரிய நகரிகம், சுமேரிய நகரகம் மாதிரி, சிந்துவெளி நகரிகம் மாதிரி நம்ம 1000 வந்து இருந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து வணிக கூட்டு ஒழுங்கு. அதுவும் அவங்கள வந்து பாடம் புகட்டிட்டான். எப்படின்னா, ஒரு பக்கம் போய் இங்கேருந்து பங்களாதேஷ் வழியை போய் பர்மா பிடிச்சிட்டான், தாய்லாந்து பிடிச்சிட்டான், இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் பிடிச்சிட்டான். ஒரே நாட்டை அடித்து முழுக்க ஸ்ரீ விஜய பேரரசு நான் கண்ட்ரோல் பண்ணேன்.
கொண்டு வந்து அதை தானே ஆளாமல் அங்கே இருக்கிற அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு வரும். அதே மாதிரி ஒரிசாவில் கலிங்கத்தை பற்றி கேள்விப்பீங்க, குருத்துவங்க சமூகத்தில் அங்கே போய் ஃபுல்லாக அவங்க அடக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு அரசனை, கர்ணதேவன் ஒரு அரசனை அவங்க கொண்டு வர்றாங்க. இது எல்லாமே வணிகத்துக்கு ரீதியாக தான். வணிகம் ரீதியாக, அதாவது ஒரு அரசுக்கு பின்புலமே வணிகம் தான். ஒரு அரசு நம்புறது, வணிகம் நம்புறது சமயம். ஒண்ணு கூட தொடர்பாங்க. வணிகர்களுக்கு பணம் வரணும், அப்போ ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருந்திருக்காங்க. வணிகர்கள் அதே மாதிரி அரசனுக்கு நிமித்தம் சொல்றது கோயில் குருக்கள். அப்ப வணிகம், சமயம், அரசு, இந்த 3 தான் மக்களுக்கு மேல கவசமா இருக்கு. ஓகே. ஆமைகளோட ஸ்ட்ரீம் லைனை வச்சு தான் களங்கள் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ஆமைகளோட ஸ்ட்ரீம் லைன்ல டிராவல் பண்ணும்போது அந்த வணிகர் குழு மட்டும் டிராவல் பண்ணுதா, இல்ல அந்த வணிகர் குழுக்குன்னு ஏதாவது பாதுகாப்பாக படைகள் ஏதாவது கொடுத்து அமைச்சிருப்பாங்களா? இதை முதல்ல ஒன்று யோசிச்சு பண்ணுவோம். ஏன் திசையாருக்கு 500 ரூபாய் சொன்னாங்க? 1000 திசைகளில் போனால் 500 ரூபாய், 1000 திசைகள் போல 300 ரூபாய், 49,000 வரைக்கும் குழுக்களை தான் போயிருக்கேன், யாரும் தனியாக போல. அதே மாதிரி ஆமைகள் வந்து இன்னைக்கு டைனோசர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த ஒரே இனம் வந்து ஆமை. ஆமை அந்த அவ்வளோ கோடி கோடி வருஷம் வாழ்ந்திருக்கு. ஆனால் அதை வந்து உலகம் முழுக்க பார்த்தப்ப நம்ம உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கு நம்ம மனித உடம்பு எல்லாருமே வெப்பமண்டலத்தை சார்ந்து தான் அடிப்படை அமைக்கப்பட்டது. ஹியூமன் பாடி டிசைன்டு ஃபார் டிராபிக்கல் கண்ட்ரி. அப்போ டிராபிக்கல் கண்ட்ரியில் 8 டிகிரிலேருந்து 13 டிகிரி வரைக்கும் வாழக்கூடிய நம்ம விலங்குகள் குணங்களை உள்வாங்குறோம். அப்போ ஆமைகளுடைய இது வரைக்கும் உலகம் முழுக்கவும் கரையோரமே போனாங்க, கரை தெரிஞ்சுக்கிட்டே போனாங்க. ஆனால் நம்ம மட்டும் நடுக்கடலில் போனோம். அது காரணம், நடுக்கடலில் போகிற ஆமைகள் கடல் பாதைகளை கண்டுபிடிச்சு போகிற ஆமைகள் கடலில் மேலே மிதந்துட்டு, ஒரு பக்கம் கடலில் ஒரு ஆமை மிதந்துட்டு போகுது, அப்புறம் கீழே போயிடுது. நீங்கள் சொன்ன கீழே போனாலும் நீங்கள் அதில் போய்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அது வந்து அடுத்த கரையில் தான் போய் நிற்கும். அப்போ இதுக்கு பேர் திரை மீளர்னு பேர். திரை மீளர். திரை மீளர். திரைனா கடல், கடலுக்கு போய் திரும்பி வரவும். ஓகே. அதனால தான் திரமீளம், திரமீடான்னு சொல்லி நமக்கு திரைமீளர்ன்ற சொல் நம்ம கொண்டு வரோம். அப்போ தமிழர்கள் ஒரு கரைக்கு போய் மறுகரையில் திரும்பி வராங்கன்ற பொருளை இவங்க தான் உலகத்தை இணைச்சிருக்காங்கன்றதை நம்ம ஒரு கருதுகோளாக கொண்டு வரோம். நன்றி சார். இப்போ வரைக்கும் வந்து நம்ம கடல் வழி பயணம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து சோழர்களும் கடலும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம அடுத்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா,